நல்லவர். ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நம்மை ஆண்டவர் அற்புதமாய் கொண்டு வந்திருக்கிறார். நாம் வேகமாக நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதத்திலே உங்கள் அனைவரையும் தேவ சமூகத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அவரை ஆராதித்து தொழுது அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை நாம் இன்னைக்கு தியானிக்க கூடி வந்திருக்கிறோம். உண்மையாகவே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு அருளி நம்மை அவர் நிச்சயமாய் நம்மை அற்புதமாய் நடத்துவார். இந்த நாளிலும் நாம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை 8 மாதங்கள் எத்தனையோ நன்மைகளை தேவனிடத்தில் பெற்றிருக்கிறோம். அவருடைய வழி நடத்துதல், அவர் நமக்கு போதித்து நம்மை அற்புதமாக என்ன பண்ணியிருக்கிறார், நடத்தி வந்திருக்கிறார். எல்லா போராட்டங்களையும் நாம் சந்தித்திருக்கிறோம், எல்லா பிரச்சனைகளையும் நாம் பார்த்துருக்கிறோம். எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் நாம் தாண்டி வருவதற்கு தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. ஸோ இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்காக ஒரு தலைப்பில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த மாத வாக்குத்தத்த ஆராதனையில் நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். அவர் உடன்படிக்கை ஒரு நாளும் அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற உடன்படிக்கையில் ஒரு நாளும் அவர் என்ன பண்ணுவதில்லை, மாறுவதில்லை. நம்ம தான் அநேக நேரங்களில் ஆண்டவருக்கு நம்ம செய்த உடன்படிக்கையிலிருந்து நம்ம மாறிடுறோம். ஆனால் அவர் ஒரு நாளும் தன்னுடைய உடன்படிக்கையிலிருந்து அவர் விலகுவதே கிடையாது. அவர் சொன்னால் நிச்சயமாக என்ன பண்ணுவார், செய்வார். அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டுமானால் அவர் சொன்ன நிபந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை அனுதினமும் கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் பொழுது, சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுது, அந்த சூழ்நிலைகள் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அற்புதமாய் அவர்களை பல அற்புதங்கள் மூலமாக தன்னுடைய மகிமையையும் தன்னுடைய வல்லமையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை கொண்டு வந்தாலும் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பழகின பழக்கத்தையும் அங்கே கற்றுக்கொண்ட சில காரியங்களையும் அவங்க விடவே இல்லை. அவங்க அதையும் அவங்க கூடவே கொண்டு வந்தாங்க. அடிக்கடி அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், அழைத்த தேவனை அவர்கள் விட்டு தங்களுக்காக என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய சுயநலத்துக்கென்று அவர்கள் வாழ்கின்றவர்களாக, எகிப்தில் என்னென்ன பழக்கங்கள் இருந்தோ அந்த புத்தி அப்படியே இருந்தது. அவங்க அங்கே கற்றுக்கொண்ட பழக்க வழக்கங்கள், அங்கே கற்றுக்கொண்ட விக்கிரக ஆராதனைகள், அது மாறணும்னு தேவன் விரும்புகிறார். இந்த காலை வேளையிலும் கூட நாம் இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற, உலகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் நம்ம விட்டு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வதன் மூலம் நிச்சயமாக இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையவே கிடையாது. சகரியாவின் புத்தகத்தில் நீங்கள் சகரியாவின் புத்தகம் முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே ஆண்டவர் வார்னிங், எச்சரிப்பையும் கொடுக்கிறார், அதே நேரத்தில் வாக்குத்தத்தையும் கொடுக்கிறார். எச்சரிக்கை, வாக்குத்தத்தம். உடன்படிக்கைன்னு சொல்லும்போது ஆண்டவர் எதையுமே அவர் என்ன பண்ணுறதில்ல, மீறுவது கிடையாது. அவர் சொல்லிட்டார்னா கண்டிப்பாக அதை செய்தே முடிப்பார். அப்போ ஆண்டவர் ஒரு வார்னிங் நம்ம கொடுக்குறாருன்னு சொன்னால், அந்த உலகத்தில் நீங்களாம் இப்படி இருக்கணும்னு ஒரு வார்ன் பண்ணுறாருன்னா, அந்த வார்னிங்கை நம்ம மதித்து நாம் என்ன பண்ணணும்னா திரும்பணும், ஆண்டவரிடத்தில், கர்த்தரிடத்தில் திரும்பணும். நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை நிச்சயமாக நம்ம மாற்றிக்கொள்ளணும். அப்படி மாற்றிக்கொள்ளாவிட்டால் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதனுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும். அதுக்கப்புறம் நாம் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவர் சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், செய்வார். எப்படி அவர் நமக்கு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்து அதை நம்ம மீறும்போது அதை நிறைவேற்றுகிறாரோ, அதே போல் நம்ம அவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் என்ன வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வது மிக முக்கியம். ஆண்டவரை கோபம் மூட்டாமல் நடந்து கொள்வது மிக முக்கியம்.
சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் அது முதல் வசனத்திலிருந்தே நீங்கள் பார்ப்பீர்களானால், சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்தே தேவன் சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி. எப்படி அது என்ன வார்த்தை? 2ஆம் வசனத்தில், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். கடும் வைராக்கியம் கொள்ளுகிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? கடும் வைராக்கியம். அதென்னா கண்டிப்பாக செய்வார். சில பேர்லாம் சில காரியங்களை வைராக்கியமாக இருக்கிறாங்களே, அந்த காரியத்தில் அந்த வைராக்கியமாக இருப்பாங்க, அதை கண்டிப்பாக சொன்னால் அதை செய்வாங்க. அதே போல தான் ஆண்டவர், சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்கு மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர்னா பரலோகத்தில் பெரிய சேனை, அவங்க எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்றாங்க? செயல்படுறாங்க. சேனைகளின் கர்த்தர். அப்ப தன்னுடைய மகத்துவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நான் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லுகிறார். நான் கடும் வைராக்கியம் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வைராக்கியம் என்னன்னு சொன்னா, நான் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவேன், நான் சொன்னதை அப்படியே செய்து முடிப்பேன், இதில் நான் மாறுவதே இல்லை. நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலை, உனக்கு இது நடக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொண்டால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதில் அவர் வைராக்கியம் உள்ளவர், அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன். அப்போ அவர் வைராக்கியம் உள்ளவர். அவருடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமாக நம் வாழ்வதில் அவர் மிகவும் கவனம் செலுத்துகிறவர். அப்போது இந்த 14ஆம் வசனம், இந்த 8ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் மூட்டின போது நான் அவர்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு கடந்த கால மக்கள் நமக்கு ஒரு பாடம், இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு ஒரு பாடம். உங்கள் பிதாக்கள் என்று சொல்றார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் மூட்டின போது. அப்போ நமக்கு இது ஒரு பாடம். நாம எந்த விதத்திலும் ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? கோபம் மூட்டக்கூடாது. அவர் கோபம் மூட்டிட்டா அதை யாராலும் தாங்க முடியாது. அவரை கோபப்படுத்தினால் கைவிட்டுட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கு மேலே வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதை அவர் செய்வதற்கு முன்பாக ரொம்ப பொறுமையாக, இதை செய்கிறதுக்கு முன்னால் ரொம்ப பொறுமையாக தான் என்ன பண்ணுவார்? செயலாற்றுவார். ரொம்ப பொறுமையாக செயலாற்றுவார். அவருடைய நியாய தீர்ப்புகள் அவசரமாக என்ன பண்ணுவதில்லை? வருவதில்லை. அவர் நியாயம் தீர்க்க அவர் ஆரம்பித்தால் அதற்கு முன்பாக பல விதங்களிலே அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுப்பார். பல காரியங்கள் மூலம் அவர்களை உணர்த்துவார். அவர் சொன்னார், சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க? செய்ய மாட்டார் நினைச்சுக்கிறாங்க. நாங்கள் வருவார்னார், இன்னும் வரவே இல்லையே. அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே? ரொம்ப பொறுமையாக சில விஷயங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? டீல் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளோ சொல்லி இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஆண்டவர் சொன்னால் என்ன பண்ணுவார்? அவர் சொன்னது நடக்காதுன்னு நினச்சிட்டாங்க. அப்படியே நடந்தது. சகரியாவின் மூலமாக கர்த்தர் அதை தான் நினைப்பூட்டுகிறார். நான் கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், நான் கடும் வைராக்கியம் கொண்டு நான் சொன்னதை என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். அப்போ இங்கே என்ன சொல்லுகிறார்? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் மூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல. அல்லேலூயா. ஏன்னா அவங்க மாறல, அதனால நானும் மாறல. நான் அவங்க மாறி இருந்தா நான் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பேன்? மாறி இருப்பேன். ஏன்னா அவரும் நம்ம மாதிரி தான். அவர் சொன்னதை செய்கிறவர். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை சொன்னேன், அது மாதிரி அவங்களுக்கு செய்தேன், அவங்கள நான் தண்டித்தேன். இதை பார்த்து இதை அனுபவித்த மற்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதே 15ஆம் வசனத்தில் 8:15 சொல்லுகிறார்,
இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்போ நான் மாறாம இருந்தேன், அப்போ நான் சொன்னதை செய்தேன். அதே அவர்களுக்கு அந்த அந்த பிரச்சனை வந்தது, அந்த போராட்டம் வந்தது, அதில் சிக்கி கொண்டார்கள். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அதை நினைத்து மனம் திரும்புகிறீர்கள். இந்த நாட்களிலே நாம எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவது கிடையாது. அவருடைய வார்த்தையை அவர் வித்ட்ரா பண்ணுவது கிடையாது. சொன்னால் செய்கிற தேவன். ஆனால் சொன்னது அந்த உக்கிரமான நியாய தீர்ப்பு இந்த மாதிரி வரும்னு சொன்னதை உடனே நிறைவேற்றல. ரொம்ப பொறுமையா டீல் பண்றார் ஆண்டவர். பல முறை கன்வின்ஸ் பண்ணி பார்க்கிறார். இது எல்லா காலங்களிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோடும் அவர் என்ன பண்ணுகிறார்? உன் வாழ்க்கை சரியில்லை, இதெல்லாம் நீ மாத்திக்க, இப்படி போனேன்னா உனக்கு பிரச்சனை வரும், நான் உன்னை விட்டு போயிடுவேன், என் பிரச்சனத்தை நீ அனுபவிக்க முடியாது, நீ நல்லா இருக்க முடியாது சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம ஆளுங்க உடனே சொன்னா கேட்குறவங்களா? இல்லை, அவர் சொன்னா கூட அவங்க சட்டை பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுகிறார், ஸ்தானாதிபதிகளை கொண்டு பேசுகிறார், ஊழியக்காரர்களை கொண்டு பேசுகிறார். இவையும் பேசிட்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உணர்த்துகிறார். நோவாவின் காலத்தில் ஆண்டவர் எப்படி போராடினார் பாருங்க, எப்படி போராடினார். அப்போ ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்றார், என்னுடைய ஆவி மனுஷனோடு இனி போராடுவதில்லை, அவருடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாய் கண்டு. அப்போ கர்த்தருடைய ஜனங்களே, உலக மக்களை பார்க்காதீங்க, சபை மக்கள், நீங்க உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஃபேவர் வைத்திருக்கிறார், ஒரு தயவை தேவன் வைத்திருக்கிறார். நீங்க அவர்களை ஃபாலோ பண்ணி அவங்கள மாதிரி வாழ்வீர்களானால் அவர்களோடு கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அழிந்து போவீர்கள். ஆனா நீங்க அதை நினைத்து புத்தியாய் நடந்து கொள்வீர்களானால், அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்வீர்களானால், ஒரு தண்டனையை கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு, ஆனா ஆசீர்வதிக்கிறது மட்டும் குயிக்கா பண்ணிடுறார். என்ன அற்புதமான தேவன் பாருங்க. நம்ம கூட பசங்களை டிசிப்ளின் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ரொம்ப நேரம் சொல்லுவோம், பல முறை சொல்லுவோம், வேணாம் வேணான்னு சொல்லுவோம். நம்மள மாதிரி ஆண்டவர் இருக்கிறார். எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளைகள் மேல உடனே எரிச்சலையோ கோபத்தை என்ன பண்றது இல்லை, காண்பிக்கிறது இல்லை, தன்னுடைய உக்கிரத்தை காண்பிக்கிறது இல்லை. ஆனா சொல்லி 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 ஒரு காலகட்டம் வரும்பொழுது அவங்களுடைய மனசே என்ன பண்ணுகிறது? இதுக்கு மேல சொல்லி பிரயோஜனம் இல்லை, இதுக்கு தண்டித்தா தான் இது திருந்தன்னு சொல்லி என்ன பண்றாங்க? தண்டிக்கிறது போல. அவரும் என்ன பண்றாருன்னா, அவருடைய பிள்ளைகளாக நம்மோடு இந்த நாட்களிலே அவர் இடைபடுகிறார், அவர் பேசுகிறார், அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு உதாரணத்தையும் கொடுக்கிறார். உங்கள் பிதாக்கள் 14 வசனத்தில் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் மூட்டின போது. அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்கள மாதிரி நீங்க அவரை கோபம் மூட்டாதீங்க. எந்த விதத்தில் ஆண்டவரை கோபம் மூட்டுகின்ற செயல்கள் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. கோபம் மூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனமாறாமல் இருந்தேன். ஏன்னா நீங்க மாறல, அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? மனமாறாமல் இருந்தேன். ரொம்ப பொறுமையா ஆண்டவர் டீல் பண்ணி ரொம்ப லேட்டா, ஆனா ஆசீர்வதிக்கிறது மட்டும் உடனே ஆசீர்வதிக்கிறார். விடுதலை எப்படி வருது? சடிதியாய் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருடம் அடிமையா இருந்தாங்க. இல்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறின அந்த நாட்கள் அவங்க என்ன பண்ணாங்க? புறப்பட்டு வந்தாங்க. அது டிலே பண்ணல, அது அந்த டைமில் கரெக்டாக நடந்தது. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தண்டனை எப்படி வருது? லேட்டாக வருது. அற்புதம் எப்படி வருது? உடனே ஆண்டவர் செய்கிறார். வாக்கு தத்தத்தை கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றுகிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், நான் ஒருபோது என்ன பண்ணுவதில்லை, என்னுடைய வார்த்தையை மாற்றிக்கொள்வதில்லை, நான் சொன்னால் என்ன பண்ணுவேன்? செய்வேன். சங்கீதத்தில் ஒரு அற்புதமான சங்கீதத்தில் நம்ம 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவருடைய நியாய தீர்ப்புகள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து சொல்லும் பொழுது, சங்கீதக்காரன் சங்கீதம் 7:12 வசனத்தை படிங்க.
அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நான் ஏற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் அவனை உடனே தண்டிப்பார்னு சொல்லலை, பட்டயத்தை என்ன பண்ணுவாராம், கருக்காக்குவார்னு தீட்டுவாருன்றார். அது கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ சில பேருக்கு தீட்டின்னு தான் இருக்கிறார். பட்டயத்தை யூஸ் பண்ண வச்சிடாதீங்க. அதை பார்த்து பயந்துருங்க, அதை பார்த்து உணர்வடையுங்க. சூழ்நிலைகள்லாம் பாருங்கள், ஏதோ ஒரு சம்திங் நடக்க போகுதுன்றதை புரிந்து கொண்டு கர்த்தரிடமாக என்ன பண்ணுங்க, திரும்புங்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினால் அவர் உங்களிடத்தில் திரும்புவார். இந்த நாட்களிலே நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது, அவரை கோபம் மூட்டாமல் வாழ்வது, அவருக்கு பிரியமாய் வாழ்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா தேவன் அவருடைய பிள்ளைகள் ஒரு விசேஷித்த இந்த ஜனங்களாக இந்த உலகத்தில் வாழ விரும்புகிறார். நாம அவருக்கு ஒரு விசேஷித்த ஜனங்களாக இருக்க விரும்புகிறார். எல்லாம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. விசுவாசத்தை விட்டுட்டாங்க, பரிசுத்தத்தை விட்டுட்டாங்க, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வதில் கவனம் செலுத்தவில்லை. எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தினுடைய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி எனில் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனிதர்கள் தற்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இது எங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் எங்க சொல்றாரு? உலகத்தினுடைய நிலையை பற்றி சொல்லலை. உலகம் ஏற்கனவே அப்படிதான் இருக்குது, சபைக்குள்ள இப்படி இருக்கும் அப்படின்ற. தீமோத்தேயுனுடைய 3ஆம் அதிகாரம் சபை இப்படி ஆயிடும். சபையில் எப்படி வந்துருவாங்க? நன்றி அறிவில்லாதவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்பு உள்ளவர்கள், அகந்தை உள்ளவர்கள், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள், இப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்க அவங்கள விட்டு பிரிந்து விசேஷித்த ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுங்க, வாழுங்கள். ஏன்னா அப்படி வாழ்வது எனக்கு, அவருடைய பிள்ளைங்க அப்படி வாழ்வது அவருக்கு பிரியம் கிடையாது. அவரை நம்ம கோபம் ஊட்டினால் அந்த கோபம் நிச்சயமாய் நியாய தீர்ப்பை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வரும். இந்த 14ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் சங்கீதம் 7:12 அவன் மனம் திரும்பாவிட்டால், மனம் திரும்பினா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, பயன்படுத்த மாட்டார். மனம் திரும்பாவிட்டால் அப்போ யாருக்கு இந்த செய்தி? உலகத்துக்கு கிடையாது, நமக்கு தான். நம்மோடு ஆண்டவர் இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார். என்ன கொடுக்குறாரு? நீங்க எனக்கு பிரியமா வாழணுன்ற ஒரு உணர்வை கொண்டு என்னிடத்தில் நீங்கள் திரும்புகிறபடினால், நான் உங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் எனக்கு கோபம் மூட்டின போது அவர்களை எப்படி நான் வந்து தண்டிக்க தண்டனையை நான் மனமாறாமல் இருந்தனோ அப்படியே உங்களுக்கு இன்னைக்கு நன்மை செய்ய உங்களுக்கு என்ன பண்றேன், நன்மை செய்ய நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். பயப்படாதீர்கள். 15ஆம் வசனத்தில் நன்மை செய்ய தீர்மானித்திருக்கிறேன். அதாவது சகரியா 8:15 படிங்க. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்கள். அல்லேலூயா. அவங்க தப்பு பண்ணாங்க, அவங்கள தண்டித்தேன். நீங்க இப்போ என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, நீங்க என்னுடைய ஜனங்களா இருக்கிறீங்க. உங்களுக்கும் நான் சொல்றேன், நீங்க எப்படி நீங்க மனம் திரும்பி எனக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல நானும் மனம் திரும்பி திரும்பவும் உங்களுக்கு நன்மை செய்ய நினைத்தேன். அவருடைய நினைவு பாருங்க. எப்போ இந்த மக்கள் வந்து மாறுவாங்கன்ற எதிர்பார்ப்பிலே இருக்கிறார். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை, இன்னைக்கு சில காரியங்களிலே நம்ம மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மாறினா நிச்சயமா என்ன பண்ணுவாரா, நன்மை செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ மாறினால் உனக்கு கண்டிப்பா நன்மை செய்வார். சில காரியங்களை விட்டு நம்ம ஆண்டவருக்கு முன்னால் என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். பாவ வாழ்க்கைக்குள்ளே போகவே கூடாது.
நியாய தீர்ப்புகள் ஒருபோதும் என்ன பண்ணுவதில்லை, தாமதிப்பது இல்லை. அவர் தாமதமாக தான் செயல்படுத்துவார், ஆனால் சொன்னதை செய்கிறவர். எரேமியாவில் நியாய தீர்ப்பை பற்றி சொல்லும்போது ரொம்ப கடுமையாக சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் 28 வசனத்தை எடுங்க. எரேமியா 4:28. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இதே இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் பேசும்பொழுது சொல்லுகிறார், இது நிமித்தம் பூமி புலம்பும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மனம் திரும்பாவிட்டால் புலம்பல் தான். இது நிமித்தம் பூமி புலம்பும், வானம் கருத்து போகும், வானங்கள் கருத்து போகும். நான் அதை சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன், நான் மனஸ்தாபப்படுவதும் இல்லை, நான் அதை விட்டு திரும்புவதும் இல்லை. அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்புகள் ரொம்ப நிதானத்தோடு நீதியோடு, எப்படி நிதானத்தோடும் நீதியோடும் அவர் என்ன பண்ணுவார், நியாயம் தீர்ப்பார். திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு செய்ய மாட்டார். நம்ம மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பார். நாம் அவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவரிடத்தில் நாம் ஒப்புரவானோமானால் நன்மை செய்யும்படி கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார், திரும்பவும் நம்ம மேல நினைவாயிருப்பார். நாம் அவரிடத்தில் மனம் திரும்பணும். சில காரியங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை விட்டு அவருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும், வரணும். அதில் கவனிங்க, திரும்ப நினைத்தேன் என்ற வார்த்தையை பாருங்க. 15ஆம் வசனத்தில் திரும்ப நினைத்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? திரும்ப நினைத்தேன் அப்படின்னா அவர் சொன்னால் கண்டிப்பாக செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் நன்மை செய்கிறவர், அவர் தீமை செய்கிறவர் அல்ல. நாம பாவத்தில் வாழ்ந்தால், நாம அவரை எரிச்சல் ஊட்டினால், நாம அவரை கோபப்படுத்தினால் கண்டிப்பா அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியத்தின்படி இருக்கும். ஏன் ஆண்டவர் அவருடைய பிள்ளைங்க விசேஷித்தவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்னா, அதுதான் அவருடைய கேரக்டர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க, பரிசுத்தராயிருங்கள். அப்போ நாம ஒரு குழந்தையை டிசிப்ளின் பண்றது போல, ஒரு பிள்ளையை எந்த பெற்றோர் தான் பிள்ளை கெட்டு போகணும்னு நினைப்பாங்க? எந்த பெற்றோர் தான் பிள்ளைங்க ஒரு அவமானமான சின்னமாக இருக்கணும்னு நினைப்பாங்க? மற்ற இந்த உலக தெய்வங்களுக்கும் நம்முடைய தேவனுக்கும் வித்தியாசம் உண்டு. உலக தெய்வங்கள், நீ எக்கேட்னா கெட்டு போய் எப்படி வேணா இரு, எனக்கு மட்டும் பலியை செலுத்திரு, எனக்கு மட்டும் என்ன செய்யணுமோ அதை செய்திருன்னு சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்லுகிறார், நீ தப்பு பண்ணா நான் கண்டிப்பா என் முகத்தை வேற மாதிரி தான் நீ பார்ப்ப. நீ தப்பு பண்ணா நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பா தண்டனை உண்டு. இந்த உலகத்தில் நீ ஒரு உப்பா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் நீ வெளிச்சமா இருக்கணும். ஏன்னா நான் ஒளியா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவான், ஒளியிலே அவன் ஒளியாய் இருப்பான். நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க, வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்ப நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிறத மறந்து துன்மார்க்கமான வாழ்க்கை வாழக்கூடாது, அருவருப்பான வாழ்க்கை வாழக்கூடாது. நாம் விசேஷித்த ஜனங்கள். தேவன் நம்ம இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சிகளாய் வைத்திருக்கிறார். இந்த உலகம் நம்மை பார்க்கும் பொழுது நாம தான் அவர்கள் இந்த உலகத்துக்கு என்னது, ஒரு வெளிச்சம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். இருளின் பிள்ளைகளாய் நடந்தால் ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை கைவிட்டு விடுவார், நம்மளை விட்டு போயிடுவார். அவருடைய பிரசன்னம் நம்மளை விட்டு போயிடும், அவருடைய நன்மைகள் நம்மிடத்தில் வராது. அப்போ இந்த நாட்களில் நாம மனம் திரும்பினால் அவரும் திரும்புவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நாம் மனம் திரும்பினால் அவரும் திரும்புவார். அவருடைய உடன்படிக்கையை அவர் ஒருபோதும் மாற்றிக்கொள்வதில்லை. அல்லேலூயா. அவருடைய அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, அது ஒரு பெருவெள்ளம் போல வரக்கூடியது, ஒரு பெருவெள்ளத்தை போல அன்பின் பிரவாகம். அன்பின் பிரவாகம் அது அவருடைய பிள்ளைகளை எப்படி அடையும் சொன்னா, ஒரு பெரிய வெள்ளம் போல சேரும். ஆசீர்வாதம் எப்படி சேரும், பிரவாகித்து வரும். உங்களுடைய வறண்ட நிலத்தில் ஆண்டவர் வழிகளை உண்டு பண்ணுவார். அவாந்திர வெளியிலே ஆறுகளை தேவன் உண்டு பண்ணுவார். அது ஒரு காலத்தில் எப்படி வனாந்திரமா இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் அது அவாந்திர வெளியா இருந்திருக்கலாம். ஆனா வறண்ட நிலத்தில் வயல்களை உருவாக்குகிறவர், அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வனாந்திரமா இருக்குதா, அவாந்திர வெளியா இருக்குதா, அதற்காக நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, அதை மாற்ற முடியாது. கர்த்தரிடத்தில் திரும்பினால் கண்டிப்பா வனாந்திரம் வயல்வெளி ஆகும். ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதங்கள் நதியை போல புறப்பட்டு வரும். அவருடைய நன்மை நதியை போல புறப்பட்டு வரும். அவருடைய பிள்ளைகளை வந்து அது அடையும். அப்ப நாம சில காரியங்கள்ல கர்த்தருக்கு எங்கெல்லாம் நம்ம சரியில்லையோ அதையெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ளணும். நம்ம அவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். அவரோடு கூட சேர்த்து கொள்ள நம்ம விரும்புகிறார். என்னாம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் பொய் சொல்லவர் ஒரு மனிதன் அல்ல, மனமாறவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, விளம்பினதை நிறைவேற்றாதிருப்பாரோ. இந்த வசனத்தை ஆண்டவர் வந்து பிலேயாம் தீர்க்கதரிசி மூலமா சொல்றார். அவனே ஒரு தப்பான ஆள் பாருங்க. ஆனா அவனுக்கு ஒரு உண்மை தெரியும். என்ன உண்மை தெரியும்? இந்த ஜனங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தா இவங்க சேஃபா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளை பாவம் செய்தா இவங்க ஆண்டவர் விட்டு போயிடுவார், சாபம் இவர்களுக்கு வந்துடும். அப்போ இவன் எவ்வளவு ட்ரை பண்றான். ஆனா ஆண்டவருடைய நோக்கம் என்னவா இருந்தது? ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை பிலேயாம் கண்டபோது, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இஸ்ரவேலா இருப்பீர்களானால் உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சத்துரு உங்களுடைய எல்லைகளுக்குள் வர முடியாது, சாபம் உங்களுடைய எல்லைக்குள்ள வர முடியாது, பிசாசு உங்களை தொட முடியாது. எவ்வளவு முயற்சி பண்றான், கடைசியா ஒரு சூழ்ச்சி பண்றான் பிலேயாம். என்ன சூழ்ச்சின்னா, இந்த ஜனங்க பாவம் பண்ணால் ஒழிய இதுங்களை நம்ம சபிக்க முடியாது. எப்பவுமே சபிக்க முடியாது. ஆனா பாவம் பண்ணிட்டாங்கன்னா இவங்களே செத்துருவாங்க, இவங்களே அழிஞ்சிருவாங்க, நீ போய் அழிக்க வேண்டியதில்லை. எவ்வளவு ஒரு தந்திரமான, அதான் பிலேயாமினுடைய வஞ்சகம். பிலேயாம் என்ன சொல்றான்? பாலாக்குக்கு இந்த ஜனங்களை வந்து எப்படியாவது என்ன பண்ணு, தப்பு செய்ய தூண்டணும். இன்னைக்கு பிசாசுனுடைய வேலை என்ன? அவருடைய பிள்ளைங்க தப்பு செய்ய தூண்டுறது, சூழ்நிலையை உருவாக்கி தூண்டுவது. அப்படி தூண்டுனா நம்மளே அழிஞ்சு போயிடுவோம். சத்துரு நம்மளை வந்து ஒன்றும் பண்ண வேண்டியதே இல்லை. அழிவு எப்படி வந்துடும்? தானா வந்துடும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் நீங்கள் சேஃப். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க யார் கூட இருக்கிறீங்க? இது மாறாது. கர்த்தர் சொன்னால் சொன்னதே. நீ நேர்மையாய் நடந்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ நீதியாய் நடந்தால் கர்த்தர் உன்னை நடத்துவார், உன்னை அற்புதமா நடத்துவார். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை விட்டு விலகணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம். ஐயோ இது என் தேவனை துக்கப்படுத்தி விடுமே, ஆண்டவரை நான் துக்கப்படுத்தி நல்லா இருக்க முடியாது. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா பரிசுத்தமா அவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது அவருடைய நோக்கம் என்ன? உங்களை ஆசீர்வதிப்பது. ஏன்னா அவருடைய நோக்கத்தை பத்தி சொல்றாரு. இதே இஸ்ரவேல் ஜனங்க மறுபடியும் தப்பு பண்ணாங்க, சிறையிருப்பில் போயிட்டாங்க, சிறையிருப்பில் போறாங்க, சிறையிருப்பில் போயிட்டாங்க, போய் பாபிலோன்ல சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படி நடந்தது? ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது நடந்தது? எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. இந்த ஒரு காலத்துல தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாருங்க, வாலிப பிள்ளைங்க சில பேர் வந்து ஆண்டவருக்கு பயந்து இருந்தாங்கன்னு. சின்ன வாலிப பிள்ளைங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவர்களை லீட் பண்ண தானியேல், அவங்க தான் அந்த அந்த குழுவை நடத்துறாரு. நிறைய பேர் இருந்தாங்க, சில பேர்லாம் உண்மை இல்லாமல் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து தேவ நியாய தீர்ப்பில் அழிஞ்சு போயிட்டாங்க. நியாய தீர்ப்பு வந்து அழிவு தான். நல்லா புரிஞ்சு, தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் அழிவு. ஒரு கூட்டமான ஜனங்கள் இருக்கிறார்கள், அந்த ஒரு கூட்டத்தில் சில பேர் மட்டும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறாங்க. மற்றவங்க ரொம்ப ஆண்டவர் சொல்றத கேட்காம, வார்னிங்க லிசன் பண்ணாம அவங்க பாட்டு பழைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது என்ன நடக்கிறது? கர்த்தர் மனமாறாத தேவன், உடன்படிக்கையின் தேவன், சொன்னபடி நியாய தீர்ப்பு வருது. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரவேல் இந்த சியோனுக்கு வருகிறது, சியோன் எருசலேமுக்கு வருகிறது. எருசலேமில் உண்மை உள்ள ஒரு சிறு கூட்டம் இருக்குதே, எல்லாருக்கும் பிரச்சனை வருது. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் வேறுபடுத்தி காண்பிக்கிறவர். அங்க இருக்கக்கூடிய கீழ்ப்படியாதவங்க எல்லாரையும் அவன் அழிச்சான். எப்படி பாருங்க இது? அன்று சொல்றாரு, நேபுகாத்நேச்சார் வரான், அவன் உன்ன மாதிரி கிடையாது, நான் சொல்றதை அவன் செய்வான்றார். அவனுக்கு முன்னால நான் இரும்பு தாழ்பாலை உடைத்து வெண்கல கதவுகளை முறிப்பேன். அவன் என் சர்வெண்ட், அவன் நான் சொல்றதை செய்வான். கரெக்டா பண்ணாம பாருங்க. அவன் என்ன பண்ணான்னா, எது அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல, தப்பு பண்ணவங்க எல்லாரையும் போட்டான் பாருங்க. சில பேர் அப்படியே சிறை பிடிச்சுன்னு போயிட்டான். ஆனா ஆண்டவருக்கு உண்மையா இருந்தவங்க மட்டும் அவனுக்கு எப்படிதான் வித்தியாசம் தெரியாது. அவங்கள சூஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு விசேஷித்த தன்னுடைய மாகாணத்தில் உயர்த்துகிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்களை தேவன் மறக்கவே மாட்டார். உண்மை உள்ளவர்களை தேவன் மறக்கவே மாட்டார். அவருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார்.
இப்போ என்ன பிரச்சனைனா, சில பேர் இடறிடுறாங்க. ஏங்க அவங்க எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்க தானே, அவங்க உண்மையான தேவனை ஆராதிக்கிறவங்க ஏங்க சிறையிருப்பில் போனாங்க, ஏங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க கீழ்ப்படியலை. ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ள கீழ்ப்படிந்தவங்களை தேவன் உயர்த்தினாரே, மேன்மைப்படுத்தினாரே. இன்னைக்கு சொல்லுகிறேன், பாரபட்சம் பார்க்காதவர், அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமானவைகள், அவர் நிதானத்தோடு நியாயம் தீர்க்கிறவர், அவர் நீதியோடு ஜனங்களை நடத்துகிறவர், அவர் ஒரு நியாய தீர்ப்பு சத்தியமாக இருக்கும். இப்போ நம்ம சபையிலே யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க சூப்பராக இருப்பாங்க பாருங்க. கீழ்ப்படியாதவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. இந்த கஷ்டப்படுறவங்க பார்த்து என்ன பண்ணுவாங்க மற்றவங்க, அவங்க கிறிஸ்தவங்க தானே, அவங்க ஏங்க இப்படி ஆயிட்டாங்க, இப்படி நடக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் தேவன் பார்க்கிறார். பேர் பேராய் ஆசீர்வதிப்பார், தனித்தனியாய் ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் இஸ் எ இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லுகிறார். இப்போ நம்ம சபையில் எல்லாரும் கீழ்ப்படிந்தா எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். சொல்லுவார், உங்களை ஆசீர்வதிக்க திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்க போங்க. இந்த மாதம் தான் அன்று சொல்லி அனுப்புகிறார். சகரியா 8:15 யாராவது சத்தமாக வாசிங்க அந்த வாக்குத்தத்தத்தை. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் திரும்பவும் நன்மை செய்யும்படி நினைக்கிறவர். ஆனால் நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க விசேஷம் அவருக்கு வாழணும், அவருக்கு உண்மையாக இருக்கணும், அவருக்கு சாட்சியாக வாழணும். அவர் கவர்னன்ட் காட், இஸ் a God of covenant. அவர் ஒரு நாளும் தன்னுடைய உடன்படிக்கையிலிருந்து மாறுவதே கிடையாது. அப்போ இந்த வசனத்தின் மூலம் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா என்கரேஜ் பண்ணுறார், உற்சாகம் மூட்டுகிறார். என்ன சொல்கிறாரு, பயப்படாதீங்கள், பயப்படாதீங்கள். திரும்பவும் உங்கள் சூழ்நிலைகள் மாறும், திரும்பவும் உங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன், திரும்பவும் உங்களுக்கு நன்மை செய்வேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா திரும்பவும் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார், திரும்பவும் உங்கள் சிறையிருப்பு மாறும், திரும்பவும் உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. The only thing you have to return to the Lord. Only thing you have to turn to His presence. அவருக்கு உண்மையாக வாழ்வதற்கு என்ன பண்ணணும், திரும்பி வரணும். அவருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப உத்தமமானது. முடிவு எப்படி இருக்குன்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். முடிவு எப்படி மேன்மையாக இருக்கும். மனம் திரும்புகளுடைய முடிவு, அவருடைய பிள்ளைகளாய் வாழணும்னு தீர்மானம் பண்ணுகிறவருடைய முடிவு சமாதானமாக இருக்கும். ஆரம்பம் கஷ்டம் போராட்டம் எல்லாம் இருக்கும், பட் ஆனால் நீங்கள் மனம் திரும்ப திரும்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் சரி பண்ணிக்கொண்டே வருவார். இது ரொம்ப முக்கியமானது. 1 கொரிந்தியர் 15 ஒரு அற்புதமான உற்சாகமூட்டும் காரியத்தை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:58 உங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னு அங்கே சொல்றார். முடிவு எப்படிப்பட்டது? ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள், நல்லா புரிஞ்சுங்க, அவருக்காக சாட்சியாக வாழ்வது, அவருக்காக உண்மையாக நடப்பது, அவருக்கு பிரியமாக வாழ்வதை கருத்தில் கொண்டு அற்புதமாக நடத்துவார், அற்புதமாய் உணர்த்துவார், அற்புதமாய் நம்மோடு கூட பேசுவார், அப்படி வசனத்தின் மூலம் நம்மை உணர்த்துவார். அப்போ கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம். எத்தனை பேர் படுகிறீங்க பிரயாசம்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆண்டவருக்கு உண்மையாக வாழ பிரயாசப்படுறியா? சாட்சியாக வாழ பிரயாசப்படுறியா? பரிசுத்தமாக வாழ பிரயாசப்படுறியா? இந்த பிரயாசம் விருதா போகாது, பலன் அளிக்காம போகாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு உண்மையாக இருக்கிறவர்கள், நான் என்ன உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு நன்மை நடக்கலன்னு நினைக்காத. கண்டிப்பாக உன்னை கர்த்தர் உயர்த்துவார். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். அவர் நல்ல தேவன், அவர் முடிவு பண்ணால் மாறவே மாறாது. அப்போ சொல்லுகிறார், நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து, அது வீணாய் போகாது என்று அறிந்து, அறிந்து எல்லாம் சொல்லுங்க, அறிந்து. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் பிரயாசப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்குதே, கஷ்டமாக, இப்போ சூழ்நிலை மோசமாக இருக்க, கொஞ்சம் உறுதியாக இருங்க, உறுதியிலேருந்து விலகாதீங்க, இன்னும் போங்க, கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம்.
70 பேரிச்ச மரங்கள், 12 நீரூற்றுகளை காணப்போகிறீர்கள். தேவன் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். ஆனால் உண்மையில் பிசகாமல் இருங்கள். பிரயாசப்படுறதை நிறுத்தாதீங்க. கர்த்தருக்காக உண்மையா வாழ்வதை நிறுத்தாதீங்க. சாட்சியா வாழ்வதை நிறுத்தாதீங்க. அட என்னங்க நான் சாட்சியா வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லையா? கண்டிப்பா நடக்க போகுது. கிட்ட வரும்போது சில பேர் விட்டுருவாங்க. அது அவங்கள தாண்டி போயிடும். நீங்க பாத்திரமா இருந்தா கண்டிப்பா அது உங்களை வந்து சேரும். பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ளணும். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடங்கள் அப்படின்னு சொல்லும் போது பாத்திரமா நடக்க இன்னைக்கு ஆரம்பிங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு உண்மையா இருக்க ஆரம்பிங்க. உண்மையா இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கே பலனை எதிர்பார்க்காத. கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. ஆனா உறுதியாய் அந்த பிரயாசப்படுகிறதுல எப்படி நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும். சாத்தா என்ன பண்ணுவான்? உங்களை அசைச்சு பார்ப்பான், சூழ்நிலையை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான், தூண்டுவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலையை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான், பல பிரச்சனைகள் வரும், தூண்டுவான். நீ உண்மையா இருந்ததுன்னா பிரயோஜனம் பாரு. எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் உனக்கும் நடக்குது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் கெட்டு போயிருக்காங்க. அந்த சூழ்நிலை ஒரு சில பேர் நல்ல ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வந்ததோ அதுதான் இவங்களுக்கும் வந்தது. வரும்போது இவங்களுக்குள்ள ஒரு சோர்வு வந்திருக்குமா? வராதா? நடாது, நான் உண்மையா இருந்தேனே, அவங்க எப்படி இருந்தாங்க, நான் உண்மையா இருந்தேனே, எனக்கே அது நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? ஐயோ இனிமே நம்ம உண்மையா இருந்து பிரயோஜனம், நம்ம அவங்கள மாதிரி இருக்கலாம் நினைச்சிருக்கலாம். இல்லை, என் தேவன் நல்லவர், நான் அவர் என்னை ஆசீர்வதிக்க போறாரு, எனக்கு நன்மை செய்வார்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி இல்லை. நான் அவரை உண்மையா நேசிக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருக்கு சாட்சியா வாழ்வேன், அவரை பிரியப்படுத்துவேன். அல்லேலூயா. அவங்க நோக்கம் அதுவா இருந்தது. ஆனா ஆண்டவர் கண்டிப்பா வித்தியாசப்படுத்துவார். நான் சொல்லுகிறேன், சாட்சியாய் வாழ்கிற, உண்மையாய் இருக்கிற, அவரை நேசிக்கிற, அவரை உண்மையாய் விசுவாசிக்கிற உங்களுடைய பிரயாசங்கள் ஒருபோதும் விருதாவாய் போவாதே. காலையில் கொஞ்சம் கை தட்டுங்களேன். இந்த கை தட்டுறதை ஒரு பழக்கமாக வச்சுங்க. ஏன்னா டாக்டருங்க சொல்றாங்க ஹார்ட் அட்டாக்கே வராதான். அதனால தான் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, சகல ஜனங்களை கை கொட்டுங்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, உனக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்றதுக்காக. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது மருத்துவர் கூற்று, நான் சொல்ல. அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது கையை தட்டிடுங்க. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உண்மையிலிருந்து, உங்கள் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வதிலிருந்து ஏதோ ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மை வரணும் என்கிற நோக்கத்துக்காக அல்ல, உண்மையாய் அவரை நான் நேசிக்கிறேன். பாட்டு பாடுறல, நேசிக்கிறேன் உண்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்தில் நேசிக்கிறேன்னு பாடுறோமே. அப்போ உண்மையாய் நேசித்து, உண்மையாய் அவரை விசுவாசித்து, உத்தமத்தில் உறுதியாய் இருந்து பொறுமையாயிருங்கள். பொறுமையாயிருக்கிறவர்கள் யாரெல்லாம்? பாக்கியவான்கள். பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. அல்லேலூயா. யோபின் பொறுமையை பார்த்திருக்கிறோமே. உத்தமத்தில் உறுதியா இருந்தாரு, பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, 1 by 1 நடக்குது. எனக்கு கூட இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து பிரச்சனை, போராட்டம், அது இது வந்துக்கினே இருக்குது. அவர் யோபுன்னா நான் குட்டி யோபு, நான் அப்படி நினச்சிக்கிறேன். குட்டி யோபு போலகுது, டைனி ஜோப். எத்தனை பிரச்சனை, ஐயோ ஐயோ ஐயோ. பட்டியல் போட்டால் இந்த மாதம் ஒன்றும் இல்லை ஆண்டவர், இந்த மாதம் ஒன்றும் நடக்கூடாதுன்னா ஒன்று நடக்குது. இந்த வந்து சொன்ன மாதிரி நியூஸ் வந்துக்கினே இருக்குது பாருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா சோறு வருது. பிசாசு சொல்கிறான், என்னையா நீ உண்மையாக இருக்கிற, சாட்சியாக இருக்கிற, உன் உத்தமத்தை விட்டு விலகுன்ற மாதிரி. சில நேரத்தில் யார் மூலமாக பேசுவான். ஆனால் யோபுக்கு அவங்க மனைவி மூலம் பேசினான். திடீர்னு அப்படி வரும், நீ உத்தமமாக இருக்கிறியா, உனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, உன் உத்தமத்தை விட்டு விலகு, ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், நீ ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம், நீ பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் நல்லவர், உறுதியாயிரு, உத்தமத்தில் உறுதியாயிரு. அல்லேலூயா. ரொம்ப அற்புதமான தேவன். யோபுக்கு வந்த தண்டனை, யோபுக்கு வந்த அந்த பிரச்சனை அவர் பாவம் செய்தனால வந்ததா, இல்லை எதனால வந்தது? எதனா மிஸ்டேக் பண்ணிட்டாரா? யோசனை பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமாக இவனை போல ஒருவனும் இல்லை. ஆனா யோபு என்ன பண்ணிட்டார்னா பயந்துட்டார்.
என் பிள்ளைங்க வந்து தப்பு பண்ணிடுவாங்களோ, என் பிள்ளைங்க ஆண்டவரை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்து பலி செலுத்த ஆரம்பித்தார். பிள்ளைங்களை கண்டிக்காமல் கொஞ்சம் விட்டுட்டார். அதனால் அந்த பிள்ளைங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அவங்க போய் என்ன பண்ணாங்க, குடிக்கிறவர்களாகவும் வெறிக்கிறவர்களாக இருந்தாங்க. புசித்து குடிக்கிற அப்படின்னு ஒரு என் கருத்து இல்லை, ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார், ஒரு வேதாம ஆசிரியர் சொல்கிறார். அது உண்மையாக கூட இருக்கலாம். அதனால் ஆண்டவர் அழிச்சிட்டு ஒரு புது, அப்போ நல்லா புரிஞ்சுங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கும் பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுவாங்க இவனை போல இல்லை. இன்னொரு ஆசிரியர் சொல்கிறாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்தாரு, ஏன் ஒய்ஃபை எடுக்கலை அப்படின்னாரு. இந்த ஒய்ஃபு தானே ரொம்ப வாயாடிச்சு, அதெல்லாம் தூக்கிருக்கணும் ஆண்டவர். அப்புறம் தூக்குனா 2ஆக கொடுக்கணுமே, அதனால் விட்டார் அதை அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார். ஏன்னா எதை எடுத்தாலும் அதை வந்து எப்படி கொடுக்கணும், ரெட்டிப்பாக கத்தரை ஆசீர்வதிச்சார். அப்புறம் ஆண்டவர் அதை 2ஆக கொடுத்துட்டாருன்னா அதனால் ஒன்று விட்டார், போ மனம் திரும்ப அப்படின்னு. அதனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உத்தமத்தில் எப்படி இருங்க, உறுதியாக இருங்க. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுங்கள், ஆண்டவருக்கு உண்மையாக வாழுங்க. உண்மையாய் வாழ்கிறவர்கள் அவருக்கு பிரியம். அவரை நேசிக்கிறவர்களை அவர் நேசிக்கிறார். எப்படி ஆசீர்வதிப்பார், விசேஷமாக இருப்பீங்க. உங்களுக்குள்ள பெருமை வராது, உங்களுக்குள்ள கர்வம் வராது. நீங்கள் ஒரு நாளும் அகந்தை உள்ளவர்களை நடக்க மாட்டீங்க. நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. பெருமை இல்லாமல், அகந்தை இல்லாமல், இருமாப்பு இல்லாமல், கர்வம் இல்லாமல் நல்லா இருப்பீங்க. ஏன்னா இதை அடிக்கடி சொல்லணும் போலுது. ஏன்னா கொஞ்சம் வந்துட்டாலே பெருமை வந்துடுது, தலை சுத்துது அப்படியே சில பேருக்கு. நான் யார் தெரியுமா, நான் தான் இந்த உலகத்திலே பெரிய ஆளுன்றோம். என் ஜாதி என்ன, என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, என் பேக்ரவுண்டு உனக்கு தெரியுமா, வேற மாதிரி ஆயிடும் அப்புறம் கதை. கிருபையில இருக்கிறோம், அவருடைய தயவில் பிழைத்து கொண்டிருக்கிறோம். பெற்ற வந்த எல்லா நன்மையும் அவர் மூலம் நமக்கு தயவாய் கிடைத்தது. எத்தனையோ பேருக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் இன்னைக்கு அதை வந்து அவங்க ஆசீர்வாதமாக அனுபவிக்க முடியலை. இன்னைக்கு நம்மளை கர்த்தர் எப்படி நடத்துறாரு, அவருடைய பிள்ளைகளாய் வாழ வைக்கிறார். பெருமை இல்லாமல், அகந்தை இல்லாமல், இருமாப்பு இல்லாமல் அவருடைய பிள்ளையாக வாழ வைக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் போகாது என்று அறிந்து எப்படி இருங்க, உறுதியாயும், உத்தமத்தில் உறுதியா இருங்க, அசையாமல். ஆண்டவருடைய அன்பை விட்டு போகாதீங்க. சில பேர்லாம் வேற அன்பை பார்த்து போயிட்டாங்க. ஆண்டவருடைய அன்பா அந்த அன்பான எழுதப்படும் போது அந்த அன்பு தான் மேற்கொள்ளுது ஒழிய ஆண்டவர் மேல அவங்க ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. ஆனா நீங்க எப்படி இருங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ தான் கொஞ்சம் இருக்கிற, சொல்லுங்க, நீ தான் கொஞ்சம் இருக்கிற, நீயாவது உறுதியா இரு, அசையாம இரு, கண்டிப்பா உனக்கு பெரிய பலன் வரப்போகுது. நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் போகாது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே ஆண்டவருக்கு உண்மையா வாழ்வதிலே ஹல்லேலூயா எப்பொழுதும் சிறுகுவீர்களாக, இல்ல பெருகுவீர்களாக. கையை தட்ட மாட்டீங்களே, ஹல்லேலூயா, பெருகுவீர்களாக. மரணமே வந்தாலும் கண்டிப்பா நீ உயிர் தெழுந்து அவரோடு கூட போவாய். உலகத்துக்கு அழிவே வரப்போகுதுன்னு சொன்னா உன்னை மருவமாக்கி எடுத்துக்கொள்வார். அதைத்தான் சொல்லிட்டு தான் இதை சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க படுற பிரயாசம் விருதாவா போகாது, கண்டிப்பா உனக்கு பலன் இருக்குது. வருகிறவர் வரப்போறார். இந்த உலகத்தில் உனக்கு பலன் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஒரு பலன் இருக்குது, அது வந்து என்னன்னா, நல்லா புரிஞ்சுங்க, அது வந்து பூர்ணமான பலன். இப்போ இம்மைக்குரிய பலனை உனக்கு கொடுப்பார். 2 ஆசீர்வாதங்க தெரியல, இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம். ஏன்னா சீசர்லாம் கேட்குறாங்க, ஆண்டவர் ஒரு முறை சொல்லிட்டாரு, ஒட்டகமானது ஊசியின் காதில் போனாலும் பணக்காரன் வரமாட்டான்ட்டாரு. பயந்துட்டாங்க எல்லாரும் சீசர்கள்லாம். ஏன்னா எல்லாம் போட்டு வச்சுக்கிறான், நல்லா வசதியாக இருக்கிறான். ஆண்டவர் அப்போ எங்களுக்கு என்னன்றார், நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தோன்றான். ஆண்டவர் சொல்றாரு, என்னக்காக நீ எதெல்லாம் விட்டியோ அது 100 இப்பவே கிடைக்கும், மறுமையில் உனக்கு நித்திய ஜீவனையும் தருவேன்றார். கைத்தட்ட, ஹார்ட் அட்டாக் வராது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டருக்கு உத்தமமாக வாழ்ந்தா, உத்தமத்தில் உறுதியாக இருந்தா, நீ ஆண்டருக்கு உண்மையாக கிரியை செய்தா, கண்டிப்பாக கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், உயர்த்துவார். உன்னை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். நீ படுகிற பிரயாசத்துக்கு பலன் உண்டு. கடினமான சூழ்நிலைகள் வரும், நெருக்கங்கள் வரும். ஏன் எனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லி நீ ஒருவேளை சோர்ந்து போகலாம். அப்போ பிசாசு சொல்லுவான், ஆமாம் நீ உண்மையாக இருந்துன்னா பிரயோஜனம்,
உன் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறாயோ? நீ ரொம்ப ஜெபம் பண்ற, அதனால தான் உனக்கு பிரச்சனை. பைபிள் படித்தா உனக்கு பிரச்சனை, ஆலயத்துக்கு போனால் பிரச்சனை, சாட்சியாக சொல்லாத, சொன்னால் அடுத்தது ஒரு பிரச்சனை வரும், இதெல்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் போகாதீங்க. நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், நீங்கள் ஆண்டவரை துதிங்க, நீங்கள் வேதம் வாசிங்க, நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க விரும்புங்க, அவரை உண்மையாய் நேசித்து வாழுங்கள். நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாதே. அல்லேலூயா. விருதாவாய் போகாது. அல்லேலூயா. அதில் மிக முக்கியமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். சேஃப்டி, சேஃப்டி, ஃபார் தேர் சேஃப்டி. ரோமர் 8:31. என்ன மாதிரி சேஃப்டி பாருங்க இது. ரோமர் 8:31. பிசாசுகள் எழும்பலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரோமர் 8:31. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறவர். 31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அல்லேலூயா. ஒன்லி திங், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் அதுதான் சேஃப். சேஃப்டி எதுங்க? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பது. தாவீதனுடைய அந்த சங்கீதங்களை வாசிக்கும் போது, கர்த்தர் என்னுடைய பலனும் என்னுடைய கேடகமும் என்னுடைய துருகமும் என்னுடைய இரட்சண்ய கொம்பும் என்னுடைய கண்மலையும் என்னுடைய கோட்டையும், எவ்வளோ சொல்றார் பாருங்க. ஏன்னா இதுதான் சேஃப் பிளேஸ். ஆண்டரை விட்டு பின்வாங்கி போகிறது சேஃப் கிடையாது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறாரா? தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறாரா? அல்லேலூயா. சங்கீதம் 27:1, கர்த்தர் என்னுடைய வெளிச்சமும் என் ஜீவனின் வேலனுமானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எந்த சூழ்நிலைக்கும் அஞ்சாதீங்க. ஆண்டவர் எவ்வளவு தைரியமா சொல்றார் பாருங்க. கர்த்தர் என்னுடைய வெளிச்சமும் என் ஜீவனின் வேலனுமானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அப்ப கர்த்தர் பட்சத்தில் இருப்பீர்களானால், அவருக்கு நீங்கள் உறுதியாக இருப்பீர்களானால், உண்மையாக இருப்பீர்களானால், சாட்சியாக இருப்பீர்களானால், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், எத்தனை பேருக்கு புரியுது? வாய்க்காமல் போகும். ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? 54:17, நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பீர்களானால், கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருப்பாரானால், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கையில் உறுதியாக இருந்து அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். மனமாறவர் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்லவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை அவர் செய்கிறவர். ஆனால் நாம அவர் சொன்னபடி என்ன பண்ணணும்? வாழணும். அல்லேலூயா. இதில் இன்னொரு காரியம், சகரியா 8:16 ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை சொல்றார். நீங்க இப்படி இருங்கன்னு சொல்றார். எப்படி இருக்குன்னு சொல்றார்? திரும்ப நினைச்சிருக்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்க திரும்ப நினைச்சிருக்கிறேன், அதனால நீங்க என்ன பண்ணுங்க? இப்படி நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்து கொள்ளுங்கள்? படிங்க 16. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப உன்னை ஆசீர்வதிக்க போறேன். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உன் டியூட்டி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதே பழைய மாதிரி வாழக்கூடாது. உன் டியூட்டின்னு ஒன்று இருக்குது. 2 விஷயம் இருக்குது. உன் டியூட்டியை நீ பண்ணால் அவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். செய்ய வேண்டியது என்னவென்றால், கரெக்டாக வேலைக்கு போ, டைமுக்கு போ, டைமுக்கு சர்ச்சுக்கு வா. வேலைக்கு மட்டும் டைமுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு லேட்டாக வரேன். காலேஜுக்கு கரெக்டாக போகணுன்னு நினைக்கிறேன், ஆலயத்துக்கு லேட்டாக வரணும்னு நினைக்கிறேன், தாமதமாக வரணும்னு நினைக்கிறேன். அப்போது செய்யறது கடமை இருக்குதுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் திரும்பவும் உன்னை ஆசீர்வதிக்கவே நினைச்சிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஒரு நினைப்பு வச்சுக்கிறாரு.
இந்த மாதம் ஒன்று ஆசீர்வதிக்க போறாரு, இந்த மாதம் புதிய கதவை திறக்க போறாரு. ஆனால் நீ சிலதெல்லாம் செய்யணும். அல்லேலூயா. செய்ய வேண்டியது என்னவென்றால் டியூட்டி டு டூ வாட் யூ ஹேவ் டு டூ. டைமுக்கு சர்ச்சுக்கு வா. பக்கத்தில் பா சொல்லணும், வேலைக்கு கரெக்டாக டைமுக்கு போறியா? ஏன்னா பணம் வருது அங்கே. நல்லா புரிஞ்சுக்க, அதை விட டபுள் மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஸ்கூலுக்கு காலேஜுக்கு டைமுக்கு போகிறீங்களா? போகிறோம். ஏன்? அங்கே போனால் அடிப்பாங்க, லேட்டாக போனால் அட்டெண்டன்ஸ் கிடைக்காது. அட்டெண்டன்ஸ் கிடைக்கலன்னா பாஸ் ஆக மாட்டேன். அதனால் எப்படியோ டைமுக்கு போயிடணும்னு போகிறேன். ஆனால் இங்கே மட்டும் என்ன பண்ணுறேன்? அப்படியே தாமதமாக வரேன். கர்த்தர் பார்க்க மாட்டார்னு நினச்சிக்கிறேன். அவர் காலையில் முதல்ல அங்கே நிற்கிறாராம். ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் கையை வச்சு இன்னைக்கு நிறைய பேர் நான் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னை விட அவர் ஆசீர்வதிக்கு தான் முக்கியம். நான் வந்து என்ன பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஆண்டவரை கொஞ்சம் ஆசீர்வதிக்கன்னு சொல்ல முடியுமோ ஒழிய நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாலும் அவர் சொல்லுவார், இல்லை இல்லை நீ ஆசீர்வதிச்சாலும் நான் ஆசீர்வதிக்கணுமே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க ஆண்டவரை கனப்படுத்தணும். நல்ல வேலை தப்பிச்சிங்க, இந்த மாதம் வந்துட்டீங்க, வந்தவங்கெல்லாம் தப்பிச்சிங்க போங்க. லேட்டாக வந்தியோ எப்படியோ உழுந்து எழுந்து முகம் கூட கழுவாமல் ஓடி வந்திருக்கிறல்ல, கண்டிப்பாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். செய்ய வேண்டிய டியூட்டியில் கடமையில் கரெக்டாக இருக்கு. நான் உன்னை ஆசீர்வதிக்க நினச்சிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, கர்த்தர் இன்னைக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுக்குறாரு, இதான் வாக்கு தத்தம் பார். இந்த மாதம் உன்னை நான் ஆசீர்வதிக்க திரும்ப நினச்சிக்கிறேன், பயப்படாத. ஆனால் செய்ய வேண்டிய சில வேலைலாம் இருக்குது. செய்ய வேண்டியது என்னவென்றால் என்னவா? அவனவன், ஒவ்வொருத்தருக்கும் சொல்றார், அவனவன் பிறனோட உண்மையே பேசுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவருடைய பிள்ளைங்க இது ஒரு தீர்மானம் ஆயிடுங்க. நான் வந்து பொய்யே பேச மாட்டேன். சர்ச்சில் சில பேர் வந்து பொய்யா பேசுறாங்க, தேவ சமூகத்தில் பொய்யா பேசுறாங்க. பொய்யா பேசக்கூடாது. சாட்சின்னு சொல்ல வந்துட்டு எதையோ பேசுறது, அப்போ அது பொய். சாட்சின்னா சாட்சி, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை சொல்லுவது. எப்பவுமே பிளான் பண்ணிடணும். இன்னைக்கு எதுவுமே தப்பாக பேசிடக்கூடாது, நான் உங்களை மகிமைப்படுத்துகிற மாதிரி பேசணும், அந்த உணர்வோடு வருவது. அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய பிள்ளைங்க இந்த உலகத்தில் உண்மையாக வாழணும்னு தேவன் விரும்புகிறார். செய்ய வேண்டிய கடமை இருக்குது. நீ செய்ய வேண்டியதை நீ செய்தேனா அவர் செய்ய வேண்டியதை சரியாக செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இதை பற்றி நிறைய பேச தேவையில்லை, எல்லாம் எழுந்திருப்போம். செய்ய வேண்டிய கடமை. இந்த மாதம் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க பிளான் வச்சுக்கிறாரு. அது 1ஆம் தேதி வருதோ 3ஆம் தேதி வருதோ 5ஆம் தேதி வருதோ தெரியாது. உன் சம்பளம் கூட லேட்டாக வரலாம், அவருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் லேட்டாக வராது. ஆனால் நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதே. செய்ய வேண்டியது என்னவென்றால், எல்லாம் எழுந்திருப்போமா இன்னைக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் செய்ய வேண்டியதை சரியாக செய்கிறேன், நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கிற வேலையை நீங்களும் என்ன பண்ணுங்க, ஏற்ற நேரத்தில் எங்களை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, சத்ருவின் கைகளுக்கு என்னை கொடுக்காதீங்க, என்னை வந்து உம்முடைய சிறகுனால மூடுங்க. அல்லேலூயா. செய்ய வேண்டியது என்னவென்றால் இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுக்குன்னு செய்ய வேண்டிய கடமைகளை நீர் எதிர்பார்க்கிறீர். நாங்கள் இதையெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறீர். உமக்கு உண்மையாக வாழணும்னு எதிர்பார்க்கிறீர். ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாக வாழணும்னு நீங்கள் எதிர்பார்க்கிறீர். அதில் நாங்கள் பிசகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை கனப்படுத்துவதில் நாங்கள் கருத்தாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களை மயப்படுத்துகிற வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. உங்களை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களை எரிச்சல் மூட்டுகிற பிள்ளைகளாக இராமல், உங்களை கோபப்படுத்துகிற பிள்ளைகளாக இராமல், ஓ தகப்பனுக்கு நாங்கள் கிரீடமாக இருக்க, தகப்பனுக்கு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த காலை வேளைகளை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு கிருபையாய் எவ்வளவு தயவாய் இந்த மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் எங்க மேல இரக்கமா இருந்தீங்களா ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் எங்க மேல பொறுமையா இருந்தீங்களா ஆண்டவரே. எங்களை சகித்து கொண்டீங்களா ஆண்டவரே. உம்முடைய அன்பில் பிசகாமல் இருந்தீங்களா ஆண்டவரே. அப்பா அந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறீங்க. வேகமா இந்த நாட்களை, இந்த வருஷத்தை நாங்கள் கழித்து கொண்டு வருகிறோம். 8 மாதங்கள் வேகமாய் கடந்து விட்டது ஆண்டவரே. 9ஆம் மாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே,
அல்லேலூயா. அநேக இக்கட்டுகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் கண்ட என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து ஆண்டவரே அப்பா நீர் நடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீர்மானம் பண்ணி இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய கடமைகளிலே நாங்கள் செய்ய வேண்டிய செயல்களிலே உறுதியாயிருந்து உமக்கு செய்ய உதவி செய்யுங்கப்பா. நன்மை வரும்போது உம்மை மறந்து போகாதபடி, உமக்கு துரோகம் பண்ற வாழ்க்கை வாழாதபடி உமக்கு பிரியமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய செய்ய வேண்டிய செயல்களிலே நாங்கள் உண்மையாயிருந்து ஆசீர்வாதத்தை இந்த மாதம் சுதந்திரித்துக் கொள்ள உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.